ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு ராஜபக்ஷ குடும்பம்தான் காரணம் என பகிரங்கமாக போட்டுடைத்திருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள். இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, ஜனாதிபதி நிதியம் இருக்குத்தானே, இந்த ஜனாதிபதி நிதியத்தை சாதாரண பொதுமக்கள் பெற்றுக்கொள்வது எப்படி அதுக்கு விண்ணப்பிக்கிறது, என்னென்ன நிபந்தனைகளுக்கு கீழே அது பொதுமக்களுக்கு வழங்கப்படும், இது சம்பந்தமான ஒரு விளக்கம் ஒன்று இருக்கிறது. எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகவல். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி உறுப்பினர் ஒருவரை இலக்கு வைத்து நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட இன்னும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முக்கியமான காரணம், பிரதானமான சூத்திரதாரிகள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் தான் என்று சொல்லி பகிரங்கமாக போட்டுடைத்திருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள். இவ்வளவு காலமும் ஒரு கேள்வியாக இருந்தது. பொதுவாக மக்களுக்கு மறைமுகமாக தெரியும் யார் காரணம் என்று சொல்லி, இருந்தாலும் அந்த உத்தியோகபூர்வமாக சொல்லப்படாமல் இருந்தது. நீண்ட காலமாக என்ன சொல்லப்பட்டது, எங்களுக்கு இந்த சூத்திரதாரிகளை தெரியும், விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது, மிக விரைவில் அவர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள், இப்படித்தான் சொல்ல கொண்டு வந்ததே தவிர இவர்கள் தான் என்று சொல்லி ஒரு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான அமைச்சர் ஒரு ஆள் பெயர் குறிப்பிட்டு சொன்னது இப்பதான் முதல் முறையாக நடந்திருக்கிறது. அதுவும் பாராளுமன்றத்தில் வைத்து சொல்லியிருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள். ராஜபக்ஷ குடும்பம் தான் காரணம் என்று சொல்லி, அதோட இன்னொரு விஷயம் சொல்லிக்காரு என்ன சொன்னா, மிக தீவிரமான முறையில் விசாரணைகள் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் படிப்படியாக தான் விசாரிக்க வேண்டியிருக்கிறது, அங்குலமாக விசாரிக்க வேண்டியிருக்குது. அதனால தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து கொண்டே இருக்குது. மிக விரைவில் இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியுள்ளார். ஜனாதிபதி நிதியம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ தங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது, ஏதாவது அவசர தேவைகள் இருக்குது, அதாவது மருத்துவ தேவை, படிப்புக்கு தேவை, வேறு இனியிலேண்ட எமர்ஜென்சியான தேவைகள் வருந்தானே பொதுமக்களுக்கு. அப்போ அவர்கள் ஜனாதிபதி நிதியத்துக்கு விண்ணப்பித்து தேவையான காசை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது நாட்டு மக்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. இப்படி ஒரு மெதட் இருக்கிறது மக்களுக்கு தெரியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம், இந்த ஜனாதிபதி நிதியம் என்ற ஒரு விஷயம் ஆரம்பித்து இப்போ ஒரு 47 வருஷம் ஆயிட்டு கிட்டத்தட்ட. இந்த 47 வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற ஜனாதிபதி மேர் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து தங்களுக்குள்ளதான் அதை ஷேர் பண்ணுறது. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கேக்குள்ள ஜனாதிபதி நிதியத்தை எடுத்து எல்லாருக்கும் வாரி வழங்கினது, மில்லியன் கணக்கில் வாரி வழங்கினது. அந்த பட்டியல் எல்லாமே இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த பிறகு அந்த பட்டியலாக வெளியிட்டது, எந்தெந்த அமைச்சருக்கு எவ்வளோ காசு வழங்கப்பட்டன்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, பொதுமக்களுக்குரிய காசு, அது பொதுமக்களுக்குரிய காசு 100% பொதுமக்களுக்கு தான். அந்த காசை அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அப்ப இருந்த ஜனாதிபதி மேலும் தங்களுக்குள்ள ஆட்டையை போட்டது. இப்பதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அதை பொதுமைப்படுத்திக்கார், பொதுமக்களுக்காக இலகுபடுத்திக்கார், பகிரங்கப்படுத்திக்கார். அதாவது உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகம் இருக்குத்தானே, பிரதேச செயலகம் ஊடாகவோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சு உங்களுக்கு தேவையான தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் ஜனாதிபதி நிதியம். இவ்வளவு காலம் அது கொழும்புக்குள்ள முடங்கி போயிருந்ததாம். நீங்கள் விண்ணப்பிக்கிறா கொழும்புக்கு தான் போகணும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதை பகிரங்கப்படுத்தி விட்டார். நீங்கள் நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், எந்த கடற்கோடியில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. சும்மா காசு தூக்கி கொடுக்க மாட்டேன்னு தானே. இன்னிலண்ட முக்கியமான தேவைகள், உதாரணம் சொல்ல போனா, இப்போ உங்களுக்கு ஒரு மருத்துவ தேவை, ஒரு சர்ஜரி ஒன்று செய்யணும், ஒரு சத்திர சிகிச்சை ஒன்று செய்யணும் வைங்கோவன், அதுக்கு காசு வேணும் வைங்கோவன். அப்போ அதுக்கு உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னு தானே, டாக்டர்ஸ் மாதிரி அந்த லெட்டர்ஸ் இருக்குன்னு தானே, அந்த சகல டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி போட்டு உங்களுடைய சர்ஜரிக்கு தேவையான காசை அவை தெரிவினும் ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். இந்த அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு போன வருஷம் வடமாகாணத்தில் இருந்து மட்டும் மருத்துவ தேவைகளுக்காக விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டோட ஒப்படைக்கில் 259% அதிகரிச்சிருக்காம். வரலாற்றில் முதல் முறையாக 259% அதிகரிச்சிருக்காம் வடமாகாணத்திலிருந்து விண்ணப்பித்தவர்களுடைய தொகை. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ தேவைகளுக்காக விண்ணப்பிப்பவர்களுடைய எண்ணிக்கை வழியாக இருக்கிறது. 2023ஆம் ஆண்டில் 3456 பேர் விண்ணப்பிச்சிருக்கணும். 2024ஆம் ஆண்டில் 3313 பேர் விண்ணப்பிச்சிருக்கணும். 2025ஆம் ஆண்டு
போன வருஷம் 5277 பேர் விண்ணப்பிச்சிருக்கணும். அதாவது 1964 பேர் அதிகமாக விண்ணப்பிச்சிருக்கணும். போன வருஷம் விண்ணப்பிச்சாக்கள்ல மருத்துவ தேவைக்காக விண்ணப்பிச்சாக்கள்ல 70% ஆக்களுக்குரிய உதவி வழங்கப்பட்டிருக்கிறது, நிதி வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி நிதியத்தால் என்று சொல்லி இந்த தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. எனவே அன்பான மக்களே, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அவசர தேவை, அது உண்மையிலேயே தேவைதான், அதுக்குரிய ஆதாரங்கள் எவிடன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா உடனடியாக உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்தோட தொடர்பு கொண்டு அல்லது ஆன்லைன்லயும் விண்ணப்பிக்கலாமாம். அதை சரியான முறையில் விண்ணப்பிச்சு உங்களுக்கு தேவையான நிதியை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதை மனுவலா தான் செக் பண்ணுவினோம், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணுவினோம். உங்களுக்கு அந்த எலிஜிபிள் இருந்தா, உங்களுக்கு அந்த தகுதி இருந்தா கட்டாயம் அந்த காசு வழங்கப்படும் என்று சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, 5277 பேர் விண்ணப்பிச்சு அதுல 70% ஆட்களுக்கு காசு கொடுபட்டிருக்கின்ற என்ன அர்த்தம்? அப்ப நிறைய பேர் சரியான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து காசு எடுத்திருக்கணும். எனவே இந்த தகவலை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கும் சொல்லுங்க, எல்லாரும் பயன்பெறட்டும். களுத்துறை பகுதியில் நேற்று சனிக்கிழமை இரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது களுத்துறை மாநகர சபை இருக்குத்தானே, அந்த மாநகர சபை தேர்தலில் போட்டி போட்ட ஒரு வேட்பாளர், அதாவது சஜித் பிரேமதாசாவினுடைய எஸ்ஜேபி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர், அவரை இலக்கு வைத்து தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் துப்பாக்கியால் சுட்டவர் அனுபவம் இல்லாத புதால் போராடக்கு எங்கேயோ கண்டபடியில் சுட்டுக்கிறார். அதனால அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, காயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் தப்பிட்டார். அவர் பேர் பந்துல பிரசன்ன. அவரை இலக்கு வச்சு தான் சுட்டது. ஆனா சுட தெரியாமல் இங்கால சுடுறதுக்கு பதிலாக அங்கால இங்கே சுற்றுப்பார் போறதுக்கு. அதால இவர் தப்பிட்டார். குற்றவாளி என்ன செய்ய தெரியும், அந்த துப்பாக்கிதாரி தன்னுடைய கையடக்க தொலைபேசியை கீழே போட்டுட்டு அந்த கொண்டு வந்த ரவுண்ட்ஸ்களையும் கொஞ்சம் கீழே போட்டுட்டு தப்பி ஓடிக்கார். போனை கீழே போட்டுட்டு தப்பி ஓடினா என்ன ஓடுறது, அதே காணுமே பிடிக்கிறதுக்கு. எனவே போலீசார் இப்பொழுது தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவத்தில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்று சொன்னா, இதே நபருக்கு மேல, அதாவது பந்துல பிரசன்னவை இலக்கு வச்சு இப்போ ஒரு 10 மாசத்துக்கு முதல்ல ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது. அதுலயும் எந்த விதமான காயமும் இல்லாம அவர் தப்பிட்டார். அப்பையும் தப்பிட்டார், இப்பையும் தப்பிட்டார். எனவே இவருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கு போல நடக்குது. அதனால தான் 2 தடவை தப்பி இருக்கிறார். அதோட இந்த பந்துல பிரச்சனை ஆரண்டும் எங்களுக்கு தெரியாது. அவர் சிலவள முந்தி ஏதாவது பாதாள உலக குழுக்களோட ஏதாவது நடவடிக்கையில் இருந்தாரோ தெரியல. ஏன் சொல்லுங்க பாப்போம், கனவேர் இப்படி இருந்துட்டு ரவுடிசம் எல்லாம் செய்து ஓட்டு இந்த மாதிரி பாதாள உலக குழுக்கள் இருந்து ஓட்டு பிறகு திடீரென்று திருந்தி பிறகு தேர்தலில் போட்டி போடுறது. அதிலே மிக முக்கியமாக சஜித் பிரேமதாஸ் அந்த கட்சியில் சேர்ந்து தான் போட்டி போடுறது. நான் நினைக்கிறேன் அங்கே தான் நிறைய சான்ஸ் இருக்கு போறதுக்கு, போய் போட்டி போடுறதுக்கு. எனவே பழைய பழிவாங்கலா கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியல என்னென்று சொல்லி. ஏனென்றால் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியை சேர்ந்த இன்னும் ஒரு சில ஆட்கள் மேலே இந்த கடந்த காலங்களில் துப்பாக்கிச்சூடெல்லாம் நடத்தப்பட்டது. எல்லாருமே பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்ட ஆட்கள். எனவே இந்த பந்துல பிரசன்ன எப்படிப்பட்டவர் என்று தெரியல, பொறுத்து பார்ப்போம். சட்டம் அனைவருக்கும் சமம் என்றது மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. என்ன நடக்க போகுது என்று சொன்னால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்கிறது தானே, அவையில் முக்கியமான 2 பேருக்கு எதிராக விசாரணைகளை நடத்த போயினமாம். யார் அந்த முக்கியமான 2 பேர் என்று சொன்னால், இப்போதைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், என்பிபி கட்சியை சேர்ந்தவர்கள். ஒரு ஆள் பாராளுமன்ற சபாநாயகர், தற்போதைய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன, அவருக்கு எதிரான விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மிக விரைவில் ஆரம்பிக்கும் என்று சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்குள் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதாம். போன வியாழக்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் கூடி முடிவெடுத்திருக்கிறோம், இந்த மாதிரி சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு வந்திருக்கு, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி. அப்ப அந்த டிஸ்கஷன்ல கூடி முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொன்னா, இல்ல விசாரணைகளை நாங்கள் ஆரம்பிப்போம், அது சபாநாயகராக இருந்தாலும் சரிதான், எவராக இருந்தாலும் சரிதான், எங்களுக்கு வந்த முறைப்பாட்டை நாங்கள் விசாரிக்கணும், அதுதான் நேர்மை என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மிக விரைவில் பாராளுமன்ற சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இன்னும் ஒருவருக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அவர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, சமிந்த குலரத்ன. அவர் பாராளுமன்றத்தினுடைய துணை செயலாளராக இருந்தவர், கிட்டல பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில். எனவே அவருக்கு எதிராகவும் சபாநாயகருக்கு எதிராகவும் மிக விரைவில் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த முறைப்பாடுகளை கொடுத்தவர் ஆர் கண்ணன் என்று சொல்லப்படுற ஒரு நபராம். ஆரென்று தெரியல, ஆர் கண்ணன் அவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.